ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் வச்சு மாங்காய் மிட்டாய் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் எப்போவுமே கிடைக்காதுங்க, எப்போவாது தான் கிடைக்கும். அதனால் நம்ம மாங்காவை இப்படி ஒரு மிட்டாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம மாங்காய் சாப்பிட்ட ஃபீல் ஆகுங்க அந்த மிட்டாயை சாப்பிடும் போதெல்லாம். இந்த மாங்காய் மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாங்காய் மிட்டாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 4 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த 4 மாங்காவுமே தோல் சீவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடாகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த மாங்காய் வேகிறதுக்கு. ரொம்ப மாங்காய் குழஞ்சிடக்கூடாது. இப்படி எடுத்து பார்த்தோம்னா கத்தி ஏதாவது ஒன்று வச்சு குத்தி பார்த்தோம்னா லைட்டாக உள்ளே போகணும், அந்த அளவுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது மாங்காய் நல்லா வேந்ததுக்கு அப்புறமா இதை தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா மாங்காவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாங்காவோட சூடு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதை மூடி வச்சிடலாம். ஒரு நாள் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா அந்த மாங்காய் சர்க்கரையில் நல்லாவே ஊறி தண்ணி ஃபுல்லாக விட்டுருக்கோம். இப்போ அந்த மாங்காவை மட்டும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சு இது காய வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காஞ்சாவே போதுங்க. அப்படி காயலை அப்படின்னா நீங்கள் 2 நாள் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, வத்தல் மாதிரி போயிடும். அதனால் லைட்டாக காஞ்சா மட்டும் போதும். நம்ம மாங்காய் ஊற வச்சோம் இல்லையா தண்ணி, இதில் நம்ம ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி ஜூஸ் போட்டேன்னா, பாதாம் பீஸு ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன், அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு சப்ஜா சீட்ஸும் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே குடிச்சோம்னா சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ மாங்காய் ஒரு நாளுக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். இது வளைச்சோம்னா ரப்பர் மாதிரி வளையணும். இந்த மாதிரி இது காய வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நான் சுகர் பவுடர் சேர்த்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கும் போதே இதை செஞ்சு வச்சுக்கோங்க. மாங்காய் சீசன் இல்லாதப்போ இதை சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.